சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. சிம்மம் இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சரிங்க, அதை முடிக்காம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அது என்ன வேணாலும் நடக்கட்டும், அட தப்பாக கூட போகட்டுங்க, அதை சரி பண்றதுக்கான வழி என்னதான் யோசிப்பாங்களே தவிர்த்து அடடா இது தப்பா போற மாதிரி இருக்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு பின்வாங்க மாட்டாங்க. எல்லாத்தை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கொடுக்கிறதுல வள்ளல், வாரி வழங்குறதுல வள்ளல். இவங்க ஒருத்தவங்களை வந்து நம்பிட்டாங்க அப்படின்னா தான் கிட்ட இருக்கிற உசுரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதாவது இதை நம்ம கொடுக்கிறோமே, இது நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம உனக்கு தேவையா எடுத்துக்கோ. சிம்ம ராசிகளை சிம்ம ராசி நூ சொல்றதை விட கர்ணனுடைய ராசி நூ சொல்லலாம். கர்ணன் கருணை உள்ளம், இது வந்துதான் இவங்களுடைய அடையாளம். இவங்க நம்பிக்கை உரியவங்க, தப்பானவங்களாவே இருக்கட்டும் இல்ல இவங்க உசுரை ஊசலாடுறதுக்கான காரணம் அவங்கதான் இருந்தா கூட இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நல்லா கண் கூட பார்ப்பாங்க. ஒன்னும் இல்லைங்க, அவங்களை டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கொலையே பண்றாங்களா? நான் கூட இல்ல, அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், அதனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நுதான் சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்கதான் தப்பு நு அவங்களை அடையாளப்படுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்புனவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை வெளியேவே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா இதுதான், பல பேர் பல துரோகிகள் எங்களை விட எங்க மேல ரொம்ப அக்கறைமா பேசுற உண்மைதான். எங்களுக்கு அப்படித்தான் கோபம் வருது, கோபப்படுறோம்தான். ஆனா நம்புனவங்க மேல எங்களால கோபப்பட முடியல. நம்புனவங்க தப்பானவங்க நு சொல்லிட்டு விட்டு ஒதுங்க முடியல. காதல் தோல்வி, இந்த சொந்த பந்தங்கள் மேல பாசம் வைத்துக்கிட்டு அதை வெளியெடுக்க முடியாம ரொம்ப நலிஞ்சு போய் வாழ்றதும் இது சிம்ம ராசிகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராகிட்டா இவங்கள வச்சு பொழப்பு நடத்துறாங்க. பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் பொழப்பு எல்லாம் கேள்விக்குறியா ஆயிடும். சிம்ம ராசிகள் அந்த இடத்தை தான் யோசிக்கிறது அடிக்கடி. நான் கொஞ்சம் உஷார் ஆயிட்டேன்னா நீ ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடுவ. பரவாயில்லை, நான் ஏமாந்தனா இருக்கேன், ஆனா எனக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சும் ஏமாறுறது. இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை. இவங்களை வந்து தெய்வத்துக்கும் நிகராக கூட வைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தெய்வங்கள் என்ன செய்வாங்க? தப்பு செஞ்சா மன்னிப்பாங்க. அதுதான் இவங்க தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம். சிம்ம ராசிக்காரங்களே, உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க. ஆல்ரெடி அதான் பேசிட்டு இருக்கேன். அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு ஏளனம் பேசி இல்லையா? ஆனா இனி அப்படி பேசமாட்டாங்க. எங்கேயோ போய் கொள்ளை அடிச்சிட்டு வந்துட்டான், என்னமோ தெரியல, யாரையோ ஏமாத்தி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், அப்படி பேசுவாங்க. அட ஏம்மா நீ வேற, கனவுல கூட நாங்களா அதை நினைக்க மாட்டோம். அப்படி இல்லைங்க, நீங்க நினைக்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. ஆனா நீங்க நல்லா இருக்க போறத மத்தவங்க இப்படித்தான் பேசுவாங்க. உழைப்பால உயர்ந்துட்டீங்க, வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கு மேல வந்துட்டீங்க, அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொல்லப்போனா ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்பதான் உங்களை சுற்றி நிறைய துரோகிகள் கூட்டம் படை எடுத்துட்டு வருவாங்க. அது எதனால ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? ஆனா இப்ப வந்து சிம்ம ராசிகள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. ஏம்மா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்க, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்னு சொல்ற, சரி சொல்லு, கேட்கவாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றீங்க. அது அப்படி இல்லைங்க, நம்ம எடுத்துக்க கூடிய விதத்துல தான் இருக்கு. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை மேல கொண்டு வரும். கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல வரக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வைதான் நாங்க வந்து கடைசி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க நம்பக்கூடிய வகையில் தாங்க அது வந்து பாசிபிலிட்டி ஆகும்.
ஒரு சயின்டிஃபிக் ரீதியா சொன்னா கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கோம். ஆனா நமக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் சொல்றது என்னன்னா நமக்குள்ள கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்ல உருவாக்கிடுமாம். அந்த மாதிரி தாங்க இப்ப இந்த வீடியோ பத்தி கேக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுதான் நடக்கும்ன்றத நம்புங்க. புரியுதுங்களா? கட்டாயம் அதை கடவுள் கொடுப்பாங்க. நல்லது நடக்கக்கூடிய இடத்துலயே கூட பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுறலாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப நம்ம வீட்ல ஒரு கல்யாண விசேஷம் வச்சிருக்குங்க. கல்யாணம்ங்கிறது 2 வீட்டாரு சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி இல்லையா? அந்த நிகழ்ச்சியில நாம என்ன பண்றோம்? இல்ல நம்ம வீடுனா ஓகே. அந்த சைடு வீடு 2 வீடும் இப்ப சேர்ந்து இந்த விசேஷத்தை நடத்துறப்போ யாராவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ? பிரச்சனை பண்ணிடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா கரெக்டா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது. ஆனா நம்ம பதட்டப்பட்டு அங்க போய் ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேக்குறப்போ அது அந்த பதட்டம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஒரு படத்துல வடிவேலு சோம்புல தண்ணி கேட்பாரு. மாப்பிள்ளை தங்க சோம்பு கேக்குறாரு, வெள்ளி சொம்பு கேக்குறாரு. அன்ற மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த கஜ்கேசரி யோகம்ங்கிறது. உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இத மட்டும் நம்புங்களேன். நீங்க ராஜா, அதாவது ஒரு யானை மீது வலம் வரக்கூடிய ஒரு ராஜான்னு நினைச்சுக்கோங்க. இந்த நிமிஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாயிருக்கும்? எதையுமே ஒரு கை பார்த்துடலாம் அன்ற ஒரு உத்வேகம் வருது இல்லையா? இதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, இவன் எல்லாம் எதுக்கும் அசரமாட்டான் ன்னு. அதை நிரூபிச்சு காட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கஜ்கேசரி யோகம்னா என்ன? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பவர்ஃபுல்லான இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கை நிலை மாறுமா மாறாதாங்கிறதை நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. புரியுதுங்களா? கஜ்கேசரி யோகம் ஆண்டையுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம். ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒவ்வொரு நல்லதை கொடுக்கும் யோகத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த கஜ்கேசரி யோகம் நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகுது. ஆனால் முதல்ல இது எதனால உருவாகி இருக்கு தெரியுமா? குருவும் சந்திர பகவானும் இணைந்ததினால தான் இந்த யோகம் உருவாகி இருக்கு. இதனால குப்பமேட்டுல இருக்கறவங்க கூட கோபுரத்துக்கு வருவீங்க. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. இந்த குரு பகவானும் சந்திரனுடைய இணைவும் உங்களை திடீர்னு உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும். கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். இந்த கஜ்கேசரி அப்படிங்கறது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல ஒரு சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வோட இருந்தா எப்படி? அப்படிதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும், எவ்வளவு துரோகிகள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், நீங்க சாதாரண ஒரு மனிதர் மாதிரி இருந்தாலும் நீங்க அவர்களுக்கெல்லாம் தலைவனா ராஜாவா முடிசூட போறீங்க. அந்த அளவுக்கு இந்த கஜ்கேசரி யோகம் சிம்மத்திற்கு நல்லதை கொடுக்க போகுது. ஆனால் பலரும் நடக்கிறதை பேசுறாங்க. நட்சத்திரக்குறி நாளைக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லை. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இன்னிக்கே எனக்கு சோத்துக்கு வழி இல்லை. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஏன்னா வீட்ல இருக்கறவங்களே மதிக்கல. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் எப்படி தலைவன் ஆக போறேன்? நட்சத்திரக்குறி இதை எல்லாம் விட்டுடுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து என்ன நினைக்கணும்? ஆமா, நடக்கும். நான் நல்லா இருக்க போறேன். இதை மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க போறீங்கன்னு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போ யோகம் என்றால் என்ன? இந்த யோகத்தினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்? அதிர்ஷ்டமான பலன்கள். இதுவரை உங்களது வாழ்க்கையில் நடந்த பெரிய பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலகப் போகுது. நட்சத்திரக்குறி இவ்வளவுதானா என் வாழ்க்கை? நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எல்லாம் முடிஞ்சுட்டா? நட்சத்திரக்குறி
நட்சத்திரக்குறி எல்லாம் சேர்ந்து முடிச்சுவிட்டாங்க. நட்சத்திரக்குறி அப்படின்னு நினைச்ச வாழ்க்கை கூட இல்லை. இனிமே தான் உங்க ஆட்டம் ஆரம்பம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இந்த கஜ்கேசரி யோகம் திடீர்னு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. ஆனால் எங்க நடக்கும், எப்ப நடக்கும், யாரால நடக்கும், எதை அடிப்படையாக வைத்து நடக்கும், இவை மட்டும் யாருக்கும் தெரியாது. இனி நீங்க தொட்டதெல்லாமே வெற்றி அடையும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தினீங்கனா சிம்ம ராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு ஏற்கனவே சிம்ம சொப்பனமா தான் இருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாங்க. இனி நேரா ஒருத்தர் வந்து உங்களை எதிர்த்தாலும் அவங்களோட பாட்ஷா பலிக்காது. இனி உங்களுக்கே கேட்கவே நல்லா இருக்கும். என்ன மாதிரியான மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நிகழப்போகுது? ஆமா, எனக்கு அதிர்ஷ்டம் கோரையை பிடிச்சிட்டேன். கொட்டப்போகுது. ஆமாங்க சிம்ம ராசிக்காரங்களே, நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் கூட சரி. நட்சத்திரக்குறி திண்ணியில உட்கார்ந்தவனுக்கு திடுகிடுன்னு வருது வாழ்க்கை. நட்சத்திரக்குறி எந்த உயர்வான நிலைக்கும் நீங்க போனாலும் அது உங்களுக்கு பொருத்தமானதாகும். நீங்க இருக்கக்கூடிய இடமே செல்வ செழிப்போட இருக்கும். உங்களுக்காக தெய்வம் கூரையை பிடிச்சுக்கிட்டு தாங்கிக் கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. கஷ்ட நிலை மாறுது. வெற்றி கொடியை நாட்டப் போறீங்க. தனிப்பட்ட முயற்சியில கூட வெற்றி கிடைக்க போகுது. சொத்து வாங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது. வருமானம் அப்படின்றது அதிக அளவுல பெருக போகுது. சிறப்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிதி நிலைமையிலும் மேம்பாடு உண்டு. தொழிலையுமே பெரிய உயரத்தை அடைய போறீங்க. கடின உழைப்பு அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும். தொழில் வாழ்க்கையில மட்டுமில்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. அதுவும் காதல்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எல்லாம் வலுவான பிணைப்பு உருவாக போகுது. சொல்லப்போனா இந்த காதல் உறவுகள் எல்லாம் இரண்டு வீட்டார் சம்மதத்தோட திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா, உங்களுடைய இலக்குங்கிறதை ரொம்ப நாள் கனவா வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் அடைஞ்சா தீர்வேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த இலக்குகள் எல்லாம் இப்ப ஈஸியா நீங்க அடையக்கூடிய நேரம். உங்களுடைய முயற்சிகள் கூட அதிக தன்னம்பிக்கையோட செய்வீங்க. நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேற போகுது. புதுசா சொத்து வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பா செய்ய போறீங்க. சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம். தொழில் பெருகுது. வருமானம் அதிகமாகுது. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. நிதிநிலை எல்லாம் வந்துட்டு பல மடங்கு முன்ன இருந்ததை விட முன்னேற போகுது. 10 பைசா கூட இல்லனா கூட இருக்கட்டுங்க, ஆனா இப்ப வந்து பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறதுக்கு கூட யோகம் இருக்கு. குடும்பத்திலையுமே அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய தலைமையில நடக்கப் போகுது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, உற்றார் உறவுக்காரங்களால பிரச்சனை, எதுலையுமே பெருசா முன்னேற்றம் இல்லை. இது எல்லாமே தான் சிம்ம ராசிக்கு பெருத்த துன்பத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நல்ல வகையில மாறப்போகுது. என்னங்க உங்களுக்கு குறை இருக்க போகுது? சொல்லப்போனா ஏதாவது தொழில் ரீதியா பழைய முதலீடுகள் பண்ணிருந்தா கூட சரிங்க. அந்த பழைய முதலீடு கூட இப்ப உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, இந்த குறிப்பிட்ட கால அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுடைய பல வருட கனவுகளை நனவாக்குதுங்க. உங்க எதிர்காலத்துக்குன்னு ஒத்த பைசா எதுனா வரைக்கும் நீங்க சேமிக்கலனாலும் பரவாயில்லைங்க. இனி உங்களுடைய எதிர்காலமே பிரகாசமா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்க வங்கிக் கணக்கு எல்லாம் பல டிஜிட்டில் உயரப்போகுதுங்க. இன்னும் சொல்லப்போனா, நமக்குன்னு யாருமே ஆதரவா இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப வந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய மூத்தருடைய ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதலானால உங்களுக்கு செல்வம் குவிய போகுது. நிதிநிலை மேம்பட போகுது. காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது. உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுது. வாக்கிய அமைப்பில் மாற்றம் செய்யாமல் குறிப்பு முறையில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மனதளவிலுமே நிம்மதியா இருக்க போறீங்க.
திரும்ப திரும்ப சிம்ம ராசிக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க, வாய்ப்பை தவற விடுடாதீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே இந்த கஜ்கேசரி யோகம்ங்கிறது. சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா சிம்மத்தை எழுதி இருக்கு. இப்ப இன்னும் விரிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மகம் நட்சத்திரம், நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? அதிர்ஷ்டத்தினால பொல்லாத நிலையில எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் மறையுது. உடல் நிலையில நீங்க எதிர்ப்பு பார்த்த முன்னேற்றம் இருக்கும். தொழில்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு பணியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் மறையுது. சொல்லப்போனா நீங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்க போறீங்க. வேலை பழு குறையுது. தம்பதிகளுக்கு இடையேயான உறவுல நெருக்கம் அதிகமாகுது. குறிப்பா குருபகவானுடைய பார்வையினால எல்லா விதமான செயல்பாடுகளுமே நன்மையை அடைய போறீங்க. தாய்வழி உறவுகளால ஆதரவும் அனுகூலமும் உண்டு. தொழில் போட்டிகள் எல்லாமே விலகுதுங்க. பணப்புழக்கம் அதிகமாகுது. கோர்ட் கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்துல டீச்சருடைய ஆலோசனை ஏற்று நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் லாபம் கூடுதுங்க. இதுவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வருமானம் குறிப்பா அதிகமாகுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இன்னும் நிலையா இருக்கணும்னா முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கஜ்கேசரி யோகத்தினால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறப்போறீங்க. வேலையில இருந்த தடைகள் தாமதம் விலகுது. வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது. அரசு வழிகள்ல நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்துல இருந்த குழப்பம், நிம்மதி இல்லாத நிலை, வீண் பிரச்சனை, இது எல்லாமே உங்ககிட்ட விலகுவதனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி வேலை பார்க்குறவர்கள் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. இனி அவங்களே உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க நிலையை உயர்த்தி வைக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது இனி உங்களை சிறிதளவு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீங்க வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க. சங்கடங்கள் எல்லாமே விலகுவதனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. திருமண வயதில் நல்ல வரம் தேடி வரும். குறிப்பா இந்த குருபகவானுடைய பார்வையினால கையில நல்ல பணம் பொருள போகுது. சிறப்பா சொல்றீங்க. சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் சீராகுது. வழக்க விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது நல்லதுங்க. தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி உண்டு. பரிகாரம்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலையா இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கஜ்கேசரி யோகம் எடுத்த வேலையை உடனடியா செஞ்சு முடிச்சுப்பீங்க. அதிகமா உழைச்ச நீங்க இனி குறைவான உழைப்புக்கு உயர்வை அதிகமா பார்க்க போறீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுதுங்க. உடல் நிலையும் சீராகுது. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறியுது. மேலும் குருவும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. நட்புகளால ஆதாயம் உண்டு. உங்களை விட்டு விலகி போனவங்க இப்ப உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க. கூட்டுத் தொழில்ல லாபம் அதிகமாகுதுங்க. மேலும் குருபகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் இந்த நேரத்துல உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. தேவைக்கு அதிகமாகவே வரவு கிடைக்கும். இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சொல்லப்போனா நீங்க சொல்றதை அவங்க கேட்டு நடக்கிற நிலை இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பிலிருந்து அந்த மந்தத்தன்மை மறையுது. ரொம்பவே உத்வேகமா படிப்புல வந்து ஆர்வம் காட்டுவீங்க.
டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். விவசாய பணிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டுங்க. ஒரு சிலர் வந்து சொந்தமா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு. பரிகாரம்: ஆண்டு தினமும் மருதமலை முருகனை நினைச்சு வழிபாடு செய்ய. நினைத்த காரியங்கள் நடந்தேறும், வெற்றிகள் தொடரும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜ்கேசரி யோகத்தினால உங்க வாழ்க்கையிலேயே பெரிய அளவுல மாற்றம் நிகழப்போகுது. வாழ்க்கையில, தொழில்ல, குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அமோகமான பலன்களை அடைய போறீங்க. பணம், தொழில், குடும்பம், உத்தியோகம், ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிதாங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தா வரக்கூடிய குருவும் சந்திரனும். இவங்களுடைய இணைவினால்தான் இந்த அளவுக்கு யோகம் உருவாகி இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மனதளவிலுமே நிம்மதியா இருக்க போறீங்க. திரும்ப திரும்ப சிம்ம ராசிக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க, வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே இந்த கஜ்கேசரி யோகம்ங்கிறது. சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா சிம்மத்தை எழுதி இருக்கு. இப்ப இன்னும் விரிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மகம் நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? அதிர்ஷ்டத்தினால பொல்லாத நிலையில எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் மறையுது. உடல் நிலையில நீங்க எதிர்ப்பு பார்த்த